ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஜோ குட்டி. இன்றைக்கான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மல் டெலிவரி பற்றி தாங்க. ஆமாங்க, நிறைய பேர் வந்து நார்மல் டெலிவரினா வலிக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. வலிக்காமல் யாராலையுமே பிள்ளை பெற்றுக்க முடியாதுங்க. அது சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, நார்மலாக தான் இருக்கு. வலி கண்டிப்பாக இருக்கோங்க. என்ன நார்மல் டெலிவரியாக இருந்தால் நம்ம பிள்ளையை நம்மளே கையில் வாங்கிக்கலாங்க. சி செக்ஷனாக இருந்தால் நம்ம சொந்தக்காரங்க, அம்மா அப்பா, நம்ம தங்கச்சி, மாமியார் இப்படி பார்த்துப்பாங்க. இதாங்க வித்தியாசம். ஸோ நம்ம பிள்ளையை நம்மளே வாங்கணுன்றதுக்கு நான் டெலிவரி ஆகணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சில டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி, இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ண டிப்ஸுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொதி தண்ணிங்க. இது எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஒலை கொதிக்கும் போது அரிசி போடுவோங்க. ஸோ அது ரெண்டும் சேர்ந்து கொதித்து வரும்போது நுரக்கட்டி மேலே வரும் பார்த்தீங்களா? அப்போது ஒரு கரண்டி போட்டு ஒரு கிளாஸ் வாட்டரை நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதில் பட்டரை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி லைட்டாக 2 சீரகம் போட்டு அதை குடிச்சிட்டு வாங்க. 7 மந்த்துக்கு அப்புறம் ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்கள் டெலிவரி எப்போ பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக வந்து நீங்கள் புஷ் பண்ணும்போது வலிக்கி கொடுக்குங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நான் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணது தான் இந்த டிப்பு. ஸோ மறக்காமல் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் எப்போவுமே இந்த டிப் வந்து மார்னிங் தான் நீங்கள் செய்யணும். மார்னிங் ஒரு 11 to 12 வரையும் செஞ்சுக்கலாம். எப்படி குடிக்கணும்னா, அந்த கொதி தண்ணியில் நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஒரு ஸ்பூன் பட்டர் போட போகிறீங்க, 2 சீரகத்தை போட போகிறீங்க, போட்டு குடிக்கிறீங்க. இது நமக்கு புஷ் பண்ணும்போது ஈஸியாக வலிக்கி கொடுக்குங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெய் அண்ட் எண்ணெய் குளியலுங்க. ஸோ இந்த விளக்கெண்ணெய் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஈவினிங் டைம்லங்க ஒரு 7 போல் நம்ம கையில் நல்லா எடுத்து நம்ம வயிற்றில் நல்லா குளிர தேய்க்கணுங்க. 7 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணும்போது நம்ம பேபி மூவ்மெண்ட் நம்ம நல்லா வாட்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இதை நீங்கள் விளக்கெண்ணெயை தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு நல்ல ஒரு சூடான தண்ணியில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இடுப்பு எலும்பு விரிஞ்சு கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கே ரிலாக்ஸ்டாக ஒரு ஃபீல் ஆவீங்க நைட் டைமில் குளிக்கிறப்போ. ஏன்னா பழைய காலத்துலலாம் சொல்லுவாங்க, பிள்ளை வந்து தண்ணியில் தான் வளரும் அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கையில் இந்த பனிக்கூட தண்ணியில் தான் நம்ம பிள்ளையே வளருது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு குளிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் நல்லது, நம்ம பிள்ளைக்கும் நல்லதுங்க. நீங்கள் நைட் டைமில் அதுவும் வெந்நீர் குளியல் வைக்கும்போது 7 மந்த்துக்கு அப்புறம் நமக்கு இடுப்பு எலும்பு கால்லாம் ரொம்ப வலிக்கும். ஸோ அந்த மாதிரி வலியில் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று, நீங்கள் அந்த பொசிஷன் வந்து மாற சான்சஸ் இருக்குங்க நிறையா. இந்த விளக்கெண்ணெய் குளியல் பண்ணும்போது நீங்கள் ப்ரீச் பொசிஷனில் இருந்தால் செஃபாலிக்காக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வெரி வெரி மஸ்ட்டுங்க. இந்த எக்ஸசைஸ் நான் வந்து ட்ரை பண்ணேன். நான் 2 பிள்ளைக்குமே ட்ரை பண்ணேன். எனக்கு 2மே நார்மல் டெலிவரிங்க. ஆனால் பட் ஒன் கண்டிஷன், இது நீங்கள் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரெக்னென்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபட்டிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ப்ரீச் பொசிஷனில் இருக்குன்னா செஃபாலிக்கெலாம் மாறும். ஈஸியாக தலை திரும்புறதுக்கு, உங்கள் எலும்பு வந்து எப்படி சொல்கிறது, ஓப்பன் ஆகுறதுக்கு, கர்ப்பப்பை வாய் திறக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க. இந்த எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் டக் வாக்குன்னு சொல்லுவாங்கங்க. நம்ம வந்து எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு நம்ம கீழே வந்து தரையை வந்து மாப் போட்டு துடைச்சிருக்கோம். மாப் போட்டு துடைக்காமல் நம்ம தரையில் வந்து துணியை வச்சு துடைச்சிட்டே போனால் எப்படி நம்ம துடைச்சிட்டே போவோம் குத்த வச்ச காலில். ஸோ அதுதாங்க டக் வாக்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் பாதியாகவும் செய்யலாம், நீங்கள் கீழே உட்காந்தும் செய்யலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மெயினானது நார்மல் டெலிவரிக்கு சோம்பு கஷாயங்க. இந்த கஷாயம் கம்பல்சரி 8 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் ரெகுலராக நைட் டைமில் எடுத்துகிட்டே வாங்க. ஒன்றும் இல்லைங்க, சோம்பை நல்லா வறுக்க போகிறீங்க, அதில் 1 கிளாஸ் தண்ணியை ஊற்ற போகிறீங்க, 1/2 டம்ளர் ஆகவும் நீங்கள் வடித்து குடிக்க போகிறீங்கங்க. இதுதாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கணுங்க. ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நான் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணேங்க. ஒரு 10 ஸ்டெப்ஸு, 20 இப்படியா தாங்க நான் இன்க்ரீஸ் பண்ணேன். எடுத்த உடனே எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்பில் போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. சரியா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நார்மல் டெலிவரி ஆகும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.